இந்த சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4023 வேட்பாளர்கள் 3992 வேட்பாளர்கள் அனலைஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 722 பேர். நான் முதல்ல குற்றப்பின்னணியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். குற்றப்பின்னணி உள்ள வேட்பாளர்கள் எவ்வளவு சதவீதம், ஒவ்வொரு கட்சியிலும் எவ்வளவு சதவீதம் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். குற்றப்பின்னணி அப்படின்னு நம்ம பேசும் பொழுது 2 வகையான குற்றப்பின்னணி இருக்கிறது. ஒன்று, அவங்க மேலே ஒரு வழக்கு இருந்தாலே அது ஒரு கிரிமினல் கேஸ் அவங்க டிக்ளேர் பண்ணி ஆகணும். ஸோ அது எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறதும் பார்க்குறோம், கிரிமினல் கேசஸ். இன்னொன்று வந்து சீரியஸ் கிரிமினல் கேசஸ். அவர்கள் மேலே பல கிரைட்டீரியாக்களின் அடிப்படையில், உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 5 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை உள்ள வழக்குகள், பாலியல் குற்றங்கள் சம்பந்தமான வழக்குகள், ஊழல் சம்பந்தமான வழக்குகள், கிட்னாப்பிங், இது போன்ற சீரியஸ் சார்ஜஸ் உள்ள மர்டர், அட்டெம்ப்ட் டு மர்டர், இந்த மாதிரி சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருப்பவர்களை தனியாகவும் போடப்பட்டிருக்கிறது. அப்போது இதில் 2 வகையாகவும் நம்ம பார்க்கணும். ஸோ 3992 வேட்பாளர்களில் 722 வேட்பாளர்கள், அதாவது 18% வேட்பாளர்கள் தங்கள் மீது ஏதோ ஒரு குற்ற வழக்கு இருக்கிறது என்பதை டிக்ளேர் செஞ்சிருக்கிறாங்க அவர்களுடைய வேட்புமனுவில். சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3992 வேட்பாளர்களில் 404 வேட்பாளர்கள், கிட்டத்தட்ட 10% வேட்பாளர்கள் சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் அவங்க மேலே இருக்கு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பேசும்பொழுது ரொம்ப முக்கியமாக இது வந்து ஆண்டுக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் குறைந்து வருகிறதா இல்லது அதிகமாகிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போது 2021 கிரிமினல் கேசஸ் எங்கள் மேலே இருக்குது அப்படின்னு சொன்னவங்க 13% பேர். இன்னைக்கு அது 18% அதிகமாகி இருக்கிறது வேட்பாளர்கள். அதே மாதிரி சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் உள்ள வேட்பாளர்கள் கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் 6% பேர் மேலே சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருந்தது. இந்த வாட்டி 10% வேட்பாளர்கள் மேலே சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.